ஜவ்வு வெடிப்புக்கான மருத்துவம். ஜவ்வு வெடிச்சிருது, ஏன் வெடிச்சிருது தெரியாமல் கீழே விழுந்ததும் முட்டியில் ஜவ்வு வெடிச்சிருச்சு, இங்கே ஜவ்வு வெடிச்சிருச்சு, வேறு எங்கெங்கேயோ ஜவ்வு வெடிச்சிருச்சுன்றாங்க. அதுக்கு உள்ள ஜவ்வை தைப்பண்ணுவாங்க. தைக்கிறதுனா அது மீண்டும் நடக்கும்போது திருப்பி பிரிஞ்சிடும். இது இயற்கை முறையில் நாங்கள் கிராமத்தில் செய்கிறதுக்கான மருத்துவம். இது கிராமத்தில் சாதாரண விழுந்து வந்தால் அந்த கால் நடக்க முடியாது, அதெல்லாம் 2 நாளில் சரியாக்கிடுவோம். அதில் முக்கிய மருந்தாக அத்திக்காய், மரவள்ளிக்கிழங்கு, அருகம்புல், சாமந்திப்பூ, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். ஜவ்வு கிழிஞ்சு இருக்கிறதுக்கு நிறையா குழந்தைங்க விளையாடுற இடத்துகளில் தவறி விழுந்துறவங்க, பெரியவங்க, வண்டிகளில் போகிறவங்க, மாடிப்படியில் ஏறுறவங்க, ஈரக்கால் அந்த சுமை அந்த மாதிரி அதிகம் வச்சுக்கிட்டு மாடிப்படிகளில் ஏறும்போது அவங்கள அறியாமலே வலிக்கிறோம். இப்போ இருக்கிற தரைகளில் வந்து நடக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் இந்த காரணத்துக்காக தான் வந்து வீட்டில் சொரப்பாக இருக்கிற மாதிரி சிமெண்ட் தரைனாலும் போட்டிருந்தாங்க. முற்காலத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க நடக்கிறதுல. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமில் படிக்கட்டு அந்த மாதிரி பொது நடைமடைகள் அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சொரப்பாக இருக்கும் தரை. இப்போ அப்படி இல்லை. அதனால் எங்கனாலும் வந்து அதிகமாக நிறைய விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் விழுந்துட்டு கை கால் முட்டி அந்த மாதிரி மணிக்கட்டு இந்த முட்டி இதுகளைத்தான் வந்து டக்குன்னு ஊண்டுவோம், கையை ஊண்டுவோம். அப்படி இருக்கும்போது ஜவ்வு வந்து விலகிருச்சு, கிராக் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலி வந்துருச்சுனாக்கா உடனே வந்து வீக்கமாக இருக்கும். வலி அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஜவ்வு கூடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அது முட்டிலையாக இருக்கட்டும் அல்லது கண்டக்கால் கீழே பாதத்தில் நம்ம ஜாயிண்டில் இந்த கை அதே மாதிரி இந்த பொஜத்தில் இப்படி ஊண்டிடுவாங்க கீழே விழுந்து. அந்த ஜவ்வு வெடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அதை மீண்டும் வந்து வளர்ந்து கூட வைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அத்திக்காய், அருகம்புல், சாமந்திப்பூ 3 அரைச்சி எடுத்த விழுது. இப்போ இது கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு வலி இருக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா கொஞ்சம் அரைச்சி விழுது வரைக்க அரைச்சிங்கனாக்கா வளவளன்னு இருக்கும். அரைச்சி எடுத்த விழுதை எல்லாம் ஒன்றா கலந்துடணும். கூட்டு மருந்தோட இந்த கிராம்பு பொடி பண்ணி வச்சுருக்குறோம். ஜவ்வை மீண்டும் வளர வைக்கிறதுக்கு இந்த மருந்து பெரிதும் உதவியாக இருக்கும். சீக்கிரமாகவே வந்து ஜவ்வு கூடிரும். அது எந்த இடத்துலையா இருந்தாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதை மேல் பூச்சா போட்டுட்டு எந்த இடத்துல வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக போட்டு விட்ருங்க. போட்டுட்டு கட்டெல்லாம் கட்ட வேண்டாம். நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்களாலுமே உங்களுக்கு உடம்புல நல்லா பசை மாதிரி பிடிச்சிக்கிறோம். ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் வந்து வெந்நீர் வச்சு கழுவுங்க. திரும்பவும் வலி இருந்ததுன்னா வீக்கம் இருந்ததுனாக்கா இதே மாதிரி தயார் பண்ணி திரும்ப ஒரு 3 முறை போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கிறது வந்து சீக்கிரமாக வளர்ந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜவ்வு நல்லா ஒன்றுக்கு சேர்ந்துருச்சுன்றது தெரியும். ஜவ்வு சரியாகிறதுக்கான மருந்து. ஜவ்வு வெடிச்சிருச்சுனாலே வலி கூடிரும், நடக்க முடியாது, அசைக்க முடியாது. காலில் வெடிச்சிருந்தா காலை அசைக்க முடியாது. இப்போ இந்த தோள்பட்டையில் வெடிச்சிருந்தா கையை இப்படி ஆட்ட முடியாது, மேலே தூக்க முடியாது, ஒன்றுமே சாப்பிடக்கூட முடியாது. அப்போ அசையாமல் இருக்கத்தான் உங்களை கொண்டு போய் ஐசியூக்குள்ளே வச்சுருவாங்க. அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள செய்ய முடியாது. நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் கட்டுனதை நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க, வெளியில் போயிடுவாங்க. அப்போ வந்து ஒரே கட்டில் சரியாகிறது ஒரு 4-5 கட்டு ஆகிடும். ஒரே கட்டில்னா போட்டுட்டு பேசாமல் ஒரு வாரம் உக்காந்தாங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். இதில் முக்கியமாக வந்து அத்திக்காய், அருகம்புல், மரவள்ளிக்கிழங்கு, சாமந்திப்பூ, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஜவ்வு வெடித்த இடத்துல தடவி விட்டு மறுநாள் வந்து வெந்நீர் வச்சு கழுவுனா போதும். அந்த ஜவ்வு வெடிப்பு வலி வந்து கண்டிப்பாக குறையும். ஒரு 3-4 முறை போடும்போது அந்த ஜவ்வு வெடிப்பு சரியாயிடும். ஜவ்வு வெடிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.